வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான். பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா 2000 ரூபாய் எப்பொழுது கணக்குக்கு வரும்? இகேஒய்சிக்கு பிறகு இந்த வேலையை செய்யாவிட்டால் 20வது தவணை தொகை உங்களில் சிக்கலாக்கிவிடும். என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். 19 தவணைகள் பெறப்பட்டது. 20வது தவணை பெறுவதில் கடும் பிரச்சனைகள் எழுந்திருக்கு. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2003 தவணைகளில் நிதி வழங்கப்படுகிறது. இருப்பினும் பணம் செலுத்தும் செயல்முறை இகேஒய்சி செய்வதற்கு மட்டுப்படுத்தவில்லை. விவசாயிகளின் ஆதார் எண் அவர்களின் வங்கி கணக்குடன் முறையாக இணைக்கப்படாவிட்டால் அரசாங்கத்தால் பண பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது. பிரதான் மந்திரி கிசான் யோஜனா நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் சம்மன் நிதி ஒரு முக்கிய நிவாரண திட்டமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் வருடத்திற்கு 3 முறை 2000 உதவியை பெறுகிறார்கள். இருப்பினும் பல விவசாயிகள் இகேஒய்சி முடித்த பிறகும் இந்த தொகை அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு செல்லவில்லை என்று புகார் கூறுகின்றனர். நீங்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டால் இன்று அதற்கான தீர்வை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். இகேஒய்சி செய்வது மட்டுமே போதாது, மேலும் சில விஷயங்களையும் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். விவசாயிகள் பெரும்பாலும் இகேஒய்சி முடிந்த பிறகு முழு செயல்முறையும் முடிந்துவிட்டதாகவும் இப்பொழுது அவர்களுக்கு 2000 கிடைக்கும் என்றும் கருதுகிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இகேஒய்சி மூலம் மட்டுமே பணம் செலுத்தப்படுவதில்லை. ஆதார் எண் உங்கள் வங்கி கணக்கில் சரியாக இணைக்கப்படாவிட்டால் அரசாங்கத்தால் பண பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆதார் வங்கிகள் மூலமாக மட்டுமே இது செயல்படுத்துகிறாங்க. அதாவது டிபிடி அப்படின்ற டிரான்சாக்ஷனையும் செயல்படுத்துகிறாங்க. இகேஒய்சி செய்வது மட்டுமே போதாது, ஆதார் எண்ணையும் வங்கி கணக்குடன் இணைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான விவசாயிகள் இகேஒய்சி முடிந்த பிறகு செயல்முறை முடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறு. பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் விவசாயிகள் பெறும் ஒவ்வொரு தவணையும் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இதற்காக சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவதாக உறுதி செய்ய அரசாங்கம் ஆதார் எண் மூலம் வங்கி கணக்கை சரிபார்க்கிறது. உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் இகேஒய்சியை முடித்திருந்தாலும் உங்களுக்கு பணம் இந்த தவணை நிறுத்தப்படலாம். ஆதார் எண் வங்கி கணக்கு எவ்வாறு இணைக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைப்பது மிகவும் எளிதானது. முதலில் உள்ள அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை உங்கள் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். வங்கி அதிகாரிடம் தெளிவாக கேட்டு உடனடியாக ஆதார் இணைப்பை செய்து முடிக்கவும். இதற்காக உங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக்கை எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். இதன் வலைதளமான pmkisan.gov சென்று பயனாளர் நிலை பிரிவில் உங்கள் நிலையை சரிபார்த்து கொள்ளலாம். பணம் செலுத்த தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகளை இங்கே பெறலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும்? எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. 20வது தவணைக்காக கோடிக்கணக்கான விவசாயிகள் தற்பொழுது ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. 20வது தவணையை அரசாங்கம் எப்பொழுது வெளியிட முடியும் என்பதை விவசாயிகள் அறிய விரும்புகிறார்கள். ஊடக அறிவிப்பின்படி பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி
நேரத்தில் அவர் திட்டத்தின் 20வது தவணையை வெளியிட முடியும் என்பது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக இகேவைசி முடித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுவிடும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான். ஸோ பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா 2000 ரூபாய் எப்பொழுது கணக்குக்கு வரும்? இகேவைசிக்கு பிறகு இந்த வேலையை செய்யாவிட்டால் 20வது தவணை தொகை உங்களில் சிக்கலாக்கிவிடும். என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 19 தவணைகள் பெறப்பட்டது. 20வது தவணை பெறுவதில் கடும் பிரச்சனைகள் எழுந்திருக்கு. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2003 தவணைகளில் நிதி வழங்கப்படுகிறது. இருப்பினும் பணம் செலுத்தும் செயல்முறை இகேஒய்சி செய்வதற்கு மட்டுப்படுத்தவில்லை. விவசாயிகளின் ஆதார் எண் அவர்களின் வங்கி கணக்குடன் முறையாக இணைக்கப்படாவிட்டால் அரசாங்கத்தால் பண பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது. பிரதான் மந்திரி கிசான் யோஜனா நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் சம்மன் நிதி ஒரு முக்கிய நிவாரண திட்டமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் வருடத்திற்கு 3 முறை 2000 உதவியை பெறுகிறார்கள். இருப்பினும் பல விவசாயிகள் இகேஒய்சி முடித்த பிறகும் இந்த தொகை அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு செல்லவில்லை என்று புகார் கூறுகின்றனர். நீங்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டால் இன்று அதற்கான தீர்வை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். இகேஒய்சி செய்வது மட்டுமே போதாது, மேலும் சில விஷயங்களையும் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். விவசாயிகள் பெரும்பாலும் இகேஒய்சி முடிந்த பிறகு முழு செயல்முறையும் முடிந்துவிட்டதாகவும் இப்பொழுது அவர்களுக்கு 2000 கிடைக்கும் என்றும் கருதுகிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இகேஒய்சி மூலம் மட்டுமே பணம் செலுத்தப்படுவதில்லை. ஆதார் எண் உங்கள் வங்கி கணக்கில் சரியாக இணைக்கப்படாவிட்டால் அரசாங்கத்தால் பண பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆதார் வங்கிகள் மூலமாக மட்டுமே இது செயல்படுத்துகிறாங்க. அதாவது டிபிடி அப்படின்ற டிரான்சாக்ஷனையும் செயல்படுத்துகிறாங்க. இகேஒய்சி செய்வது மட்டுமே போதாது, ஆதார் எண்ணையும் வங்கி கணக்குடன் இணைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான விவசாயிகள் இகேஒய்சி முடிந்த பிறகு செயல்முறை முடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஸோ பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் விவசாயிகள் பெறும் ஒவ்வொரு தவணையும் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இதற்காக சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவதாக உறுதி செய்ய அரசாங்கம் ஆதார் எண் மூலம் வங்கி கணக்கை சரிபார்க்கிறது. உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் இகேஒய்சி முடித்திருந்தாலும் உங்களுக்கு பணம் இந்த தவணை நிறுத்தப்படலாம். ஆதார் எண் வங்கி கணக்கு எவ்வாறு இணைக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைப்பது மிகவும் எளிதானது. முதலில் உள்ள அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை உங்கள் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். வங்கி அதிகாரியிடம் தெளிவாக கேட்டு உடனடியாக ஆதார் இணைப்பை செய்து முடிக்கவும். இதற்காக உங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக்கை எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். இதன் வலைதளமான pmkisan.gov சென்று பயனாளர் நிலை பிரிவில் உங்கள் நிலையை சரிபார்த்து கொள்ளலாம். பணம் செலுத்த தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகளை இங்கே பெறலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும்? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.
20வது தவணைக்காக கோடிக்கணக்கான விவசாயிகள் தற்பொழுது ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. 20வது தவணையை அரசாங்கம் எப்பொழுது வெளியிட முடியும் என்பதை விவசாயிகள் அறிய விரும்புகிறார்கள். ஊடக அறிவிப்பின்படி பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி நேரத்தில் அவர் திட்டத்தின் 20வது தவணையை வெளியிட முடியும் என்பது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக இகேவைசி முடித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுவிடும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.